வெல்கம் டு ஆல். போன வீடியோவில் நம்ம வந்து எஸ்ஐ உடைய 2023 கொஷின் பேப்பரில் வந்து ஃபிசிக்ஸ் உடைய புக் ப்ரூஃப் வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புவியிலுடைய புக் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். அதாவது புவியில் கொஷின்னாவே அதிகமாக நம்ம வந்து 10th தான் படிப்போம். ஆனால் வந்து 10th மட்டும் படிக்கக்கூடாது, எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7th வந்து செகண்ட் டைமில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க, 9th வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 10th வந்து 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 10 கொஷின். புவியில் வந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க டோட்டலாக. லைன் பை லைன் கொஷின் வந்து 5, பாக்ஸ் கொஷின் வந்து 5. ஈக்குவலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை மட்டும் படிக்காதீங்க, அது வேஸ்ட்டு. லைன் பை லைன் கண்டிப்பாக படிச்சாகணும். புவியில்னு சொல்லும்போது அது டீப்பாக படிக்கணும். புவியிலோட ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், வெப்பக்குறிவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும். ஆமாம், கரெக்டு தான். அதாவது நம்ம உயரம் வந்து செல்ல செல்ல வெப்பநிலை வந்து குறையும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், வளிமண்டலத்தில் உயரடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் வந்து ஜெட் காற்றுகள். இதில் வந்து 2 கூற்றுமே சரி. இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது 10th புக்கில் 2வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 153, 154. அதாவது புவி பரப்பிலிருந்து உயரம் செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பநிலை குறைவு. இது வந்து வெப்பக்குறைவு விகிதம் என்று பெயர். அடுத்த கொஸ்டின், ஜெட் காற்றுகள். வளிமண்டலத்தில் உயரடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளியிலிருந்து விழும் விண்கலுக்கிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இடையடுக்கு. இந்த கொஸ்டின் எங்கே கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது 9th புக்கில் லெசன் 3வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 194. அந்த பேஜ் நம்பரில் இந்த கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கிர், அதாவது தேசிய பூங்கா எங்கள் மாநிலம் கொடுத்துருக்காங்க. கிர் அப்படின்னா குஜராத்து, ரத்தம்போர் வந்து ராஜஸ்தான், சஞ்சய் காந்தி வந்து மகாராஷ்டிரா, கார்பெட் வந்து உத்தரகாண்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புக்கில் 7th புக்கு 2வது டேர்மில் லெசன் 3வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 181வது பக்கத்தில் இது இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது? ஆப்ஷன் டி, மும்பை எண்ணெய் வயல் தான். இந்த கொஸ்டின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 10th புவியில் புக்கில் 4வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 184வது பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது வந்து இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10th புக்கில் 7வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 240 பக்கத்தில் இருக்குது. இந்த அட்டவணை படிச்சுட்டா கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ நாள் எடுத்தாலும் சரி இது படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று கொஸ்டின். வாக்கியம் 1, கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகா தான் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக உள்ளது. அப்போ இரண்டுமே சரிதான், ஆப்ஷன் சி. இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 10th புக்கில் தான் இதுவும் கேட்டிருக்காங்க. 10th புக்கில் 7வது லெசனில் 240வது பக்கம் 241வது பக்கத்தில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஜெய்சால்மர் காற்று பூங்கா டேஷில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸியான கொஷின் தான், இது எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். இது வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 7th டேர்ம் 2வது புக்கில் லெசன் 2வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 162வது பக்கத்தில் இந்த கொஷின் இருக்குது. ஜெய்சால்மர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறி விகிதம் கொண்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பீகார். இது வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து 10வது புக்கில் லெசன் 5வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 198. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறி விகிதம் வந்து 74.04%. இவற்றில் ஆண்களின் எழுத்தறி விகிதம் வந்து 82.14%. இது தேவையில்லை. கீழே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் தான் இந்தியாவின் முதல் எழுத்தறி விகிதத்தில் இருக்கும். குறைந்தது வந்து பீகார் 63.82%. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. கர்நாடகா வந்து காப்பி, அசாம் வந்து தேயிலை, கேரளா வந்து ரப்பர், குஜராத் வந்து எண்ணெய் வித்துக்கள். இதுக்கான ஆப்ஷன் வந்து சி, ஆன்சர் வந்து சி. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 10th புக்கில் தான் 3வது லெசனு பேஜ் நம்பர் வந்து 173, 174 பக்கத்தில் இருக்குது. அதாவது இந்தியாவில் குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது அப்படியே கேட்டிருக்காங்களா? அடுத்த கொஷின் அடுத்தது பாருங்கள், ரப்பர்.
ரப்பர் வந்து முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது கேரளாவில். அடுத்து உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வகிக்கிறது. இந்தியாவில் காஃபி